إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பிக்கினிய ஈமானி உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹுவை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ் மனதிலே பதிய வைத்ததற்கு பின்னால், ஈமானி உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை நானும் நீங்களும் பார்க்கின்ற பார்வை, நானும் நீங்களும் நினைக்கின்ற நினைவு, நானும் நீங்களும் எண்ணுகின்ற எண்ணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் பார்க்கின்ற பார்வை, அவன் நோக்குகின்ற நோக்கு, அவன் சிந்திக்கின்ற விதம் சம்பந்தமான ஒரு தெளிவை இந்த மிம்பர் மேடை உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. சகோதரர்களே, சமகாலத்தில் அல்லாஹு தாலா பார்க்கின்ற பார்வை, மனிதர்களாகின்ற நானும் நீங்களும் பார்க்கின்ற பார்வை, இப்படி ஒரு தலைப்பினை சமகாலத்தில் ஏன் தெரிவு செய்கின்றேன் என்றால், உறவுகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் மனிதர்களை அளவிடுவதற்கென்று பல்வேறுபட்ட கருவிகளை வைத்திருக்கின்றார்கள். கண்ணால் பார்க்கின்ற மாத்திரத்திலே மக்கள் எடை போட்டு விடுகின்றார்கள், அளந்து விடுகின்றார்கள். படித்தவனை ஒரு விதம், பாமரனை ஒரு விதம், அதிகாரம் உள்ளவனை ஒரு விதம், இவ்வாறு பல்வேறுபட்ட ரீதியிலே மக்களை அளக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். கோட்டும் சூட்டும் போட்டு பிராடோவில் பென்ஸில் வந்து இறங்கினால் அவனை பார்க்கின்ற விதம் வேறு. பிஜாமா சாரத்தோடு பென்ஸோடு வந்து, அதாவது பிஜாமா சாரத்தோடு ஒரு புஷ்மைஸ்கிரிலே அல்ல நடந்து வருகின்றவனை பார்க்கின்ற விதம் வேறு. உலகமே, நாங்கள் வாழுகின்ற இந்த யுகம் எப்படி என்றால், மனிதர்களை நாங்கள் ஏதோ ஒரு கோணத்தில் பார்த்து மக்களை அளவிடுகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, நான் பார்க்கின்ற பார்வை பிழையாக இருந்தாலும் சில நேரம் நாங்கள் அந்த மனிதர்களை இழிகண் கொண்டு நோக்குகின்ற நிலைமையை சமூகத்தில் சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா இந்த மனிதர்களை எப்படி பார்க்கின்றார்? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களை எப்படி நோக்கினார்கள்? வியந்து போவோம் உறவுகளே, கண்ணீர் சிந்தி விடுவோம். உலக வரலாற்றில் அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை நோக்கிய விதங்கள் வித்தியாசம் உறவுகளே. அல் குர்ஆன், மாட்சிமை மிக்க வேதம் அல் குர்ஆன். 7 வானங்களுக்கு மேல் இருந்து அல்லாஹு தாலா மௌட்டிகள் நிறைந்திருந்த உலகத்தை பார்த்து இக்ரா என்ற வசனத்தினூடாக விழித்த வேதம் அல் குர்ஆன். படிப்பீராக, வாசிப்பீராக, சிந்திப்பீராக என்கின்ற பல்வேறு அர்த்தங்கள் கொண்ட தோரணையில் இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் உலகம் அழியும் காலம் வரைக்கும் அது அற்புதமானது. ஒரு கடுகளவு, ஒரு அணு அளவுக்கு கூட ஒரு பிழையை யாராலும், என்ன பெரிய அரபு விற்பனர்களால், என்ன பெரிய கவித்துறையில் பாண்டித்யம் பெற்றவர்களால் யாருமே கண்டுபிடிக்க முடியாது என்ற சவால் விடுகின்ற வேதம் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனுக்குள்ள நீங்க போய்த்து பார்த்தீங்கன்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்த விதத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். உறவுகளே,
அல் குர்ஆனை நீங்க புரட்டுங்க, குர்ஆனை நீங்க வாசித்து கொண்டு போங்க. இந்த உலகத்தில் இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக கோடி கோடிகளாக தியாகம் செய்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்தஸ்து வேற. இந்த உலகத்தில் குர்ஆன் வளர வேண்டும், சுன்னா வளர வேண்டும், இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உடலை, பொருளை, சொத்து செல்வங்களை, மனைவி மக்களை எல்லாம் இழந்து விதவைகளாக, அனாதைகளாக, அகதிகளாக வாழ்ந்தவர்கள் நபித்தோழர் உறவுகளே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடி கொடுத்த உத்தமர்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தால் வாரி வாரி வழங்கினார். கிணற்றை கூட அல்லாஹ்வுடைய பேர்ல தர்மம் செய்தார். மிகப்பெரிய அளவில் கொடுத்துதவி வருவராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். சயீத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். உறவுகளே, இவர்களுடைய அந்தஸ்து வேற, இவங்களோட மரியாதை வேற. அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சிலாகித்து குர்ஆன்ல சொல்லுவான். உறவுகளே, குர்ஆனை நீங்க பார்க்கிற நேரம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்லாஹ்வோட பார்வை அப்படி. நாங்க நினைச்சு பார்க்காத அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நாங்க அற்பமாக கருதக்கூடிய, கண்டுகொள்ளாத, இதெல்லாம் அதாவது கணக்கே இல்லைன்னு நோக்கக்கூடியது அல்லாஹ்வோட பார்வையில் மிக பெருசா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட தூதர் வாழ்ந்த சமூகம் பிலால் இப்னு ரபாஹா, சுஹைப் ரூமி, முஸ்அப் இப்னு உமைர், சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், ஜுலைபி போன்ற நபித்தோழர்களை உள்ளடக்கி வாழ்ந்த பூமி அது. எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சமூக அங்கீகாரம் இல்லாத, யாராலுமே ஏறெடுத்து பார்க்கப்படாத, கண்டுகொள்ளப்படாமல் இருந்த, கணக்கில் எடுக்கப்படாமல் இருந்த அந்த தோழர்களை தன்னகத்தை வைத்து வாழ்ந்தவர் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பேர் வந்துச்சு தெரியுமா? முஹம்மதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதோடு இருந்தவர்கள் எல்லாம் யாரு? கண்குருடர்கள், ஊமையர்கள், சொத்திகள், மொடங்கள், வாழ்வாதாரமற்றவர்கள், வசதி இல்லாதவர்கள், அதாவது சமூகத்தில் எந்த அங்கீகாரம் இல்லாதவர்கள் தான் முஹம்மதோடு இருக்கிறார் என்று பேசுகின்ற நிலைமையில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நபித்தோழர்களை தன்னகத்தை வைத்து வாழ்ந்ததை அல் குர்ஆன் சொல்லுது. வலா தத்ருதில் லதீன யத்ஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே, உங்களோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? ஏழைகள், பரம மிஸ்கீன்கள், அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். 70, 73, 75 வச்சுக்கோங்க. இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் உங்களை இருக்கிறாங்க நபியே. அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பால்ல இருந்து கொடுத்தா குடிச்சுக்குள்வாங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஈச்சம்பழத்திலிருந்து கொடுத்தா திண்டுக்குள்வாங்க. ஈச்சம்பழம் கிடைக்கல, பாலும் கிடைக்கல, ஒன்று கிடைக்கல, பசியோடு வயிறொட்டிய நிலைமையில் இருந்தவர்கள் அந்த நபித்தோழர்கள். இவங்க தான் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறாங்க. இவங்க தான் நாங்க பார்க்கிற பார்வை, அல்லாஹ் பார்க்கிற பார்வை தான் தலைப்புறவுகளே. இவங்க தான் அல்லாஹ்வோட தூதரோடு இருக்கிறாங்க. வாழ்வாதாரமற்றவங்க, வசதி இல்லாதவங்க, இப்படிதான் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட தூதர் இந்த சமூகத்தோடு ஒன்றரை கலந்து பழகிற நேரம் ரப்பு வசனம் திறக்கிறான். வலா தத்ருதில் லதீன யத்ஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வோட திருமுகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இரவு பகலாக அல்லாஹ்வை தியானித்து வழங்கக்கூடிய இந்த மிஸ்கீன்களை நபியே நீங்க துரத்தி விட வேணாம், உங்களோட வச்சுக்கோங்க. இவங்களை நீங்க ஏளனக்கண் கொண்டு பார்த்து துரத்தி விட வேணாம் விடலாம் வசனத்தை இருக்கிறா. மட்டுமல்ல, வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். நீங்க ஒரு வேலையை செய்ய போறேன்றால் இஷ்டப்படி செய்யாதுங்க, நினைச்ச மூப்புல செய்யாதுங்க. நான் தலைவர், நான் செயலாளர், நான் பெரியவர் இல்ல, அப்படி செய்ய வேணாம். நீங்க உங்களோட இருக்கிற பாட்டாளி சமூகம், வசதி இல்லாத சமூகம், மிஸ்கீன் சமூகம், பரம ஏழை சமூகம், ஈச்சம்பழம் கிடைச்சா மட்டும் திண்டு, பால் கிடைச்சா மட்டும் குடித்துக் கொண்டு கற்பனை பண்ண முடியாத பரம மிஸ்கீன்கள், உதடுகள் பரண்ட, பார்ப்பதற்கு அழகற்ற, கண்ணுகள் பக்கம் பக்கம் வேறு கண் பார்க்க நோக்கக்கூடிய, கால் போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட இந்த மிஸ்கீனிய கொஞ்சம் பேர் உங்களோட இருக்கிறாங்களே, இவங்களோட நீங்க கலந்தாலோசித்து நடந்துக்கங்க என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பலகீனமான சமூகத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து வந்தார். உறவுகளே, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்ற செய்திகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய நபித்தோழர்களோடு, மிகப்பெரிய குறைஷி தலைவர்களோடு இருக்கிறார். ஒரு பிளட் ஒன்று வந்தா போதும், உத்துபா, ஷைபா, அபூ ஜஹல் பெரிய தலைவர்கள். நாங்கள் நோக்குவோம், தௌஹீதுக்கு இவர் மட்டும் எங்க ஊர்ல வந்தால் பெரிய வெற்றி ஷேக், அவர் மட்டும் வந்தா பெரிய வெற்றி ஷேக். நீ அப்படி நினைக்காத. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நோக்கினார்.
அல்லாஹ்விடத்தில் அப்படி நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். 2 கண்களும் குருடான ஒரு மனிதர் விரைந்து வந்தார். அல்லாஹ் அதை பேசுவான். ரப்போட பார்வை வேற. 2 கண்களும் குருடான அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. எப்படி தெரியுமா? அல்லிம்னி யா முஹம்மத் அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தந்ததிலிருந்து எனக்கு படிச்சு தாங்கன்னு கேட்டுக்கொண்டு வரார். அல்லாஹ்விட மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த டைம் பார்த்து இந்த 2 கண்ணும் குருடான மனுஷன் வாராரே, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பெரிய பாட்டிகளே, பெரிய பெரிய முக்கியமான கேசுகளோட பேசிக்கொண்டிருக்கிற நேரம், இந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் வரணுமான்னு நினைத்தார். அல்லாஹ் உடனே இறக்கிறான். அபசவத்தை வல்லாம் கடுகடுத்துட்டீங்க, முகம் சுழிச்சிட்டீங்க, முகத்தை திருப்பிட்டீங்க. அஞ்சாகுல்லாமா ஒரு குருடர் வந்ததுக்காக, பார்வை இல்லாதவர் வந்ததுக்காக முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சுழிச்சிட்டீங்க, கடுகடுத்து முகத்தை திருப்பி கொண்டீங்க. வமா யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா, உங்களுக்கு எப்படி தெரியுமா பரிசுத்தமானவர் என்று சொல்லி. வம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வ ஹுவ யக்ஷா, யாரு மார்க்கத்தை படிச்சுட்டாங்க, எனக்கு மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்டுக்கொண்டு வந்தாரோ அவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர். ஃபஅன்து தலகா, நீங்க அவரை புறக்கணிச்சிட்டீங்க. வமா அலைக்க அல்லாஹ் யஸக்கா வம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வ ஹுவ யக்ஷா ஃபஅன்து தலகா, நீங்க மார்க்கத்தை தேவைன்னு வந்தவரை நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், தேவையில்லைன்றவங்களுக்கு வலிஞ்சு வைத்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க, விட்டுடுங்க. தேவைண்டு வந்தவங்களை அரவணைங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல வஹியாக இறக்கி வைக்கிறான். நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சின்ன பார்வை வந்ததை உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான். குர்ஆனை பெரட்டுங்க. சுப்ஹானல்லாஹ். சூரா தௌபா என்னோட பேசுது, உங்களோட பேசுது. சூரா தௌபா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எதை பேசுறான் பாருங்க. தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இரவு முழுக்க வேலை செஞ்சு ஒரு அக்கீல் என்ற நபித்தோழர் இப்படி ஒரு புடி இப்படி 2 கையா சேர்த்து ஈச்சம்பழத்தை கொஞ்சம் தர்மம் செஞ்சார். சமூகத்தில் இருக்கிற பலதரப்பட்ட அங்கிப்பாங்க தானே, இதென்ன ஈச்சப்பழம் நீயும் போடா, இப்படி எல்லாம் அல்லா பார்க்கிறல்ல, அள்ளி கொடுக்கணும், இப்படி கொடுக்கறது அல்லா கிட்ட பெருமதி இல்லைன்னு ஹிண்ட் அடிச்ச ஒரு குரு பேசினாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படி கொடுத்த தர்மத்தை பார்த்து ஹிண்ட் அடிச்சு பேசினாங்க. எங்கட பார்வை வேற, அல்லாஹ்ட பார்வை வேற. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உடனே வசனத்தை எல்லாம் இறக்கினான். இன்னல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன ஃபிஸ் ஸதகாத், தர்மம் கொடுக்கிற விஷயத்துல ஏழைகளை யாரெல்லாம் மட்டம் தட்டுறாங்களோ, இனி கொண்டு நோக்குறாங்களோ அவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்ற வசனத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறான். எப்படி அல்லாஹ் பார்க்கிற பார்வை. கோடி உள்ளவன் கோடி தான் கொடுக்கணும், லட்சம் உள்ளவன் லட்சம் தான் கொடுக்கணும். ஈச்சம் பழத்தை கொடுக்க 7 மணி ஈச்சம் பழத்தை தான் கொடுக்கணும். என்ன அல்லாஹ் இங்க கோடி கொடுத்தவன லட்சம் கொடுத்தவனை பத்தி பேசாத ரப்பு யாரை பத்தி பேசுறான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். 2 கையால் அள்ளி கொடுத்தவனை பத்தி பேசுறான். அல் குர்ஆன் சூரா தௌபா. கொஞ்சம் மிஸ்கீன் சஹாபாக்கள், எங்கட பாஷையில சொன்னா பரம மிஸ்கீன் சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் ரசூலுல்லாஹ் சந்திக்க வராங்க. தபூக் யுத்தம். குர்ஆன்ட போக்கு வேறொருகளே, நாங்க மக்களா பார்க்கணும். என்ன அல்லாஹ் உயர்த்தி இருப்பான், உங்களை அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். உங்களை என்ன அல்லாஹ் செல்வத்தால பணத்தால பட்டத்தால அந்த உயர்த்தி இருப்பான். கீழொத்தன் இருப்பான், கீழொத்தன் இருப்பான். இழிவா பார்க்காத, அற்பமா பார்க்காத. ரப்போட பார்வை, ரப்போட ஸ்டைல் வேற. சுப்ஹானல்லாஹ். ஏழைகள் கொஞ்சம் பேர் வாராங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், எல்லாரும் தபூக்குக்கு உயிர் கொடுக்க போய்த்துட்டாங்க. தபூக் யுத்தம் நடக்குது, எல்லாரும் தபூக்குக்கு உயிர் கொடுக்க போய்த்துட்டாங்க. ஏழைகளா பிறந்துட்டோம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுக்காக போற ஒட்டகத்துல, போற குதிரையில, போற கழுதையில, போற கோவேறு கழுதையில, எதுல சரி ஒன்றுல எங்களை பின்னால ஏத்தி விடுங்கோ, நாங்க போறோம், இஸ்லாம் வாழட்டும் வளரட்டும், உயிர் கொடுக்கிறோம் என்று நபித்தோழர்கள் வந்து சொன்ன நேரத்தை நபியை நீங்க நினைச்சு பாருங்க. சமூகத்தில் ஏழையா பிறந்துட்டோம், வசதி இல்லை, குடுக்கொண்டும் இல்லை. அல்லாஹ் எதை பேசுறான்? கோடி கொடுத்தவர்கள் இருந்தார்கள், பேசல. கிள்ளி கொடுத்தவன ரப்பு பேசுறான். என்ன அல் குர்ஆன். அல்லாஹ்ட பார்வை வேறொருகளே. சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ்ட சொல்லிட்டு வராங்க. இதா மா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அஅயுனுஹும் தஃபீது மினத் தம்மி ஹஸனா அல்லா அஜிது மா யுன்ஃபிகூன். நபியே, கொஞ்சம் ஏழைகள், ஏழையா பிறந்தவங்க, வாழ்வாதார வசதி இல்லாதவங்க, சொந்த வாகனம் இல்லாதவங்க, எந்த வாய்ப்புமே இல்லாத கொஞ்சம் பேர் உங்கள்கிட்ட வந்த நேரத்தை நினைச்சு பார்க்குறீங்களா? வந்தாங்க, சொன்னாங்க,
நபியே எங்களை போற வாகனத்துல பின்னால ஏத்தி விடுங்கன்னு சொன்னாங்க. குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, நீங்க திருப்பி சொன்னீங்க நபியே உங்களை ஏத்தி விட வாகன வசதி இல்லைன்னு சொன்னீங்க. நபியே அந்த ஏழைகள் திரும்பி போன நேரத்தை நீங்க பாத்தீங்களா? தவல்லவ் வஅய்னுஹும் தஃபீது மினத் தம்மி ஹஸனா அல்லா அஜிது மா யுன்ஃபிகூன், ஒன்றுமே செலவு செய்ய முடியாத பரம ஏழைகளாக பிறந்து விட்டோமே என்று சொன்னவர்களாக கண்ணீர் பெருக்கெடுக்க தேம்பி 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 அழுதவர்களாக போனதை நீங்க பார்க்கலையா நபியே? நல்லா வசனத்தை இறக்கி வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். என்ன உலகத்தில் வாழ்றோம்? அல்லாஹ்ட பார்வை வேற சகோதரர்களே. அந்த ஒரு நாள் இஷா தொழுகை அல்லாஹ்ட தொழுகிறார், திரும்பி அமருகிறார், மக்கள் மன்றத்தை பார்க்கிறார். இந்த சுன்னா விளங்குங்க. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், விருந்தோம்பல் முழுமையாக எடுபட்டு போன உலகத்தில் வாழ்றோம். கந்திரி இல்ல, கத்தம் இல்ல, பாத்தியா இல்ல, சாத்தினாரியா இல்ல, இல்ல 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 இல்லதான், மாற்று கருத்து இல்ல. விருந்தோம்பல் இல்லையா? சாப்பாடு கொடுக்கிறது இல்லையா? நாங்கள் எங்களோட குடும்பங்கள் சேரக்கூடாதா? நண்பர்கள் சேரக்கூடாதா? உணவு இல்லையா? மிஸ்கீனோண்ட கண்டா கண்ணை பத்திட்டு போறா, என்ன கொள்கையில வாழ்றாய்? பரம ஏழையை பார்க்கிற கண்டுகளாம போறா, என்ன கொள்கையில வாழ்றாய்? 2 காலம் இல்ல, கம்ப பட்டி போட்டு குத்தி நின்றுட்டு இருக்கிறா. எல்லாரும் 80 ரூபா அந்த டைம்ல ஒரு சோத்து பார்சல், 80 ரூபா அந்த டைம்ல ஒரு சோத்து பார்சல். எப்படி இப்படி குத்தி நின்றுட்டு இருக்கிறாரு? என்ன பேசிக்கிட்டு போறாரு? காது கேட்க இப்படி 4 பள்ளியை பிடிச்சா என்ன கெதி? லேஞ்ச 2 கல்லுக்கிட்டு சின்ன கல்லு கட்டினால வச்சு லேஞ்ச வச்சுட்டு இப்படி நின்றுட்டு இருக்கிறார். வெளியில பேசிக்கொள்றாங்க தெரியுமா? இப்படி 4 பள்ளியை பிடித்தா என்ன கெதி? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அடுத்து அப்படிப்பட்டவர் அல்ல. இப்படி 4 அதாவது இப்படி 4 பள்ளியை பிடி எனக்கு கெதி என்னன்னு சொல்லி எல்லாரும் போனதுக்கு ஒரு இது கேட்கிறேன். அப்ப யாரும் சொல்லி சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாங்க? இல்ல மகன், ஒன்றும் தரலமா, யாரும் கூப்பிடல. நான் கேட்கிறேன், இந்த விருந்தோம்பல் எங்க எடுபட்டு போன காலம், அது வேற தலைப்புறவுகளே. அல்லாஹ் இஷா தொழுகை சலாம் கொடுத்தார், திரும்பி பார்த்தார். அல்லாஹ் எதை சொல்றான் பாருங்க, ரப்பு எதை கண்டுகொள்றான் பாருங்க. திரும்பி பார்த்தார், ஒரு புதுமுகத்தை கண்டார். அவரிலிருந்து ஆரம்பிச்சார், வீடு வீடாக அனுப்பினார். தெரிந்த வரலாறு மீட்டிக்குழுவோம். வீடு வீடாக அனுப்பினார். எங்கேயுமே சாப்பாடு இல்லை. வந்து சொன்னார் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி. நான் இங்க நின்றா 3 நாளைக்கு உங்களோட விருந்தாளி, நீங்க இந்த ஊருக்கு வந்தா 3 நாளைக்கு நீங்க விருந்தாளி. எஸ்கேப் ஆகப்படாது, கண்ணை பத்திட்டு போகப்படாது, கண்டுகொள்ளா போகப்படாது, அரவணைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். உறவுகளை அது இன்னைக்கு இல்லாம போன ஒரு காலத்துல வாழ்றோம். அல்லாஹ் தன்னிலிருந்து ஆரம்பிச்சார். இல்ல எங்கே ஒன்றுமே இல்லை. சபைக்கு விட்டார். யாரு கூட்டிட்டு போறீங்க? புதியொருத்தர் வந்திருக்கிறாரே. நான் யார் ரசூலுல்லாஹ்? வரலாற்றில் வருது அவருக்கு 9 பிள்ளைகள். 9 பிள்ளைட பாப் அபு தல்ஹா ரஸியல்லாஹு அன்ஹு நான் என்றார். சரி கூட்டிட்டு போனார். கூட்டிக்கொண்டு போன செய்தி இமாம் புகாரி பதிவு செய்கிறார். அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக பதிவு செய்கிறார். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். விளக்கணைத்து விருந்து கொடுத்ததை ரப்பு அல் குர்ஆன்ல சொல்றான். எங்கட பார்வை வேற. முழுக்கோழி பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்படி இப்படி நாங்கள் யோசிப்போம். இல்ல உறவுகளே, இருக்கிறத கூட ரப்பட பார்வை வேற. சுப்ஹானல்லாஹ். அழைத்து போன வரலாறு அழைத்து கொண்டு போறார். வீடு நெருங்க வீட்டுக்குள் ஓடினார். அக்ரிமி ஹாதா தைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறேன் என்றார். பெண்கள் டென்ஷன், என்ன வேலைப்பா செய்றீங்க? நான் பட்டினி, நீங்க பட்டினி, குழந்தைகளுக்குள்ள சாப்பாடு கொஞ்சம் போல இருக்குன்னு சொன்னார். புராணம் இல்ல, கட்டுக்கதை அல்ல. இந்த மிம்பர் மேட தங்கம் மட்டும் தான் கிடைக்கும் உறவுகளே. இந்த மிம்பர் மேல தவறையும் அல்லாஹ் பாதுகாக்க லைஃப் ஆனு வராது. அவ்வளோ ஆய்வு செய்து வருவார்கள் உலமாக்கள். தங்களை முழுமையாக தயார்படுத்தி வந்து பேசக்கூடிய இடம் உறவுகளே. நினைச்சு பாருங்க. இங்க சுப்ஹானல்லாஹ் அழைத்து போனவர் சொன்னார், கணவர் சொன்னார், புள்ளகளை தூங்க வையுமா, வனௌமீஹி வனத்விபு தூனனா, புள்ளகளை தூங்க வைத்தாங்கமே. நாம் எல்லோரும் தவாயத்து வேண்ட மடிப்பு சுருக்கு போடுறது, வயிற்றில் சுருக்கை ஏற்படுத்திக்கொள்வோம். பசி வந்தா சுருக்கு விழும், வயிற்றில் சுருக்கை ஏற்படுத்திக்கொள்வோம். விருந்தாளி சாப்பிடட்டும், பிள்ளைகளை தூங்கவே. மனைவியே, நாங்க சாப்பிடுற நேரம் அப்படியே வந்து விளக்கை ஏற்றுவது போல அழைத்து விடுன்னு சொன்னான். அந்த லேடி வந்து தூக்கி நூத்துட்டா. அது போற 10 ஏலா விருந்தாளி மட்டும் உண்டார். சுப்ஹானல்லாஹ். அதிகாலை அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தை நோக்கி, மஸ்ஜிதை நோக்கி 2 பேரும் வாராங்க. அல்லாஹ்வுடைய அமர்ந்திருந்தவர் எழுந்தார், ஓடி வந்தார். அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தியவரை பார்த்தார். நேற்று இரவு விருந்து கொடுத்த விருந்தாளியை அல்லாஹ் புகழ்கிறான். நேற்று இரவு விருந்து கொடுத்த விருந்தாளியை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். 2 அறிவிப்புகள் வரும்.
وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. தங்களுக்கு தேவை இருந்த நேரத்திலும் பிறர் தேவையை மேன்மையாக கருதக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களும் இந்த சபையிலே இருக்கின்றார்கள் என்ற வசனத்தோதி தோழரே அல்லாஹ் உங்களை பத்தி பேசினது அந்த நபித்தோழருக்கு சொன்னார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு இந்த சம்பவத்தை கோல் பண்ணுவார். உறவுகளே, அல்லாஹ் இதை பேசுறான், விளக்கணைத்து விருந்து கொடுத்ததை பேசுறான், ஈச்சம்பழத்தை கையால் அள்ளி கொடுத்தவரை பத்தி பேசுறான், உயிர் கொடுப்பதற்கு வந்து வாகனத்தில் ஏற்றி விடுங்கன்னு சொல்லி வாகனம் இல்லைன்னு கைவிரித்து அழுது போனவர்களை பற்றி பேசுறான். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் குர்ஆனிலே போகலாம் சூரோகளே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்த நபித்தோழர். இவரே அடிமைகள் உரிமை விடுறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வயசு போன அழகற்ற ஆக சமூகத்தின் பலவீனமான அடிமைகளை விடுதலை செய்கிறார். பெண்கள், வயசாளிகள் அப்படி உரிமை விட்டு கொண்டிருக்கிறார். வாப்பா ஐடியா சொன்ன அபு குஹாஃபா, மகன் வாப்பா இந்த வயசாளிகளை விடுதலை செய்கிறா, கொஞ்சம் யங்க பார்த்து விடுதலை செய்யடா, யுத்த காலம் கொண்டு வந்து சொன்னால் நீ விடுதலை செஞ்சதுக்காக ஒன்றை சேர்ந்து இருப்பாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கொஞ்சம் பொடியமாரை பார்த்து கொஞ்சம் வெளியில் விடுத்துட்டு நீங்கள் வயசாளிகளை இன்றைக்கு நாளைக்கு சாக போகிற கேசுகளை பெண்களை எல்லாம் விட்டு கொண்டிருக்கிற கொஞ்சம் பெரியவங்களை பார்த்து விடேன்னு ஒரு கருத்து சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதை சொல்லும், வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லிஅஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா வலஸௌஃப யர்தா. என்ன, அவர் நரகத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டார், தன் பணத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு செலவழித்தார். யாருடைய திருப்தியும் அவர் எதிர்பார்க்கல, செய்ததால யாரும் என்ன போற்றோனும் புகழோனும் யுத்த காலத்துக்கு ஹெல்ப் பண்ணோனும் அதுக்கு ஒரு குரூப் உருவாக்கணும், இதொன்றும் எனக்கு வேணாம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டுமே செயற்படுகிறேன் என்று அவர் செயற்பட்டார் என்று அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பகலெல்லாம் பட்டினி கிடந்து பசித்திருந்து தாகித்திருந்து நோம்பு நோற்று நோன்பு திறப்பதற்கு தயாராகிற நேரம் ஒரு மிஸ்கீன் வந்து உணவு கேட்டார். சுப்ஹானல்லாஹ். இருந்த சாப்பாட்டை அப்படியே கொடுத்துட்டார். 3 நாட்கள் பட்டினியோடு கிடந்தார். அல்லாஹ் வசனத்திற்கு வயுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. அவங்க அல்லாஹ்வின் மேல் கொண்ட பேரன்பின் காரணமாக மிஸ்கீன்களுக்கு, அனாதைகளுக்கு, சிறை கைதிகளுக்கு உணவு கொடுப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உறவுகளை, இது குர்ஆன் உங்களுக்கு சொன்னது. நாங்கள் வாழ்கிற இந்த உலகம் எங்களோட பார்வை வேறு உறவுகளே, நாங்கள் நோக்கிற விதம் வேறு உறவுகளே, எங்களோட சிந்தனை ஓட்டம் வேற. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற நேரம் மனசில் ஒரு உணர்வு வந்துச்சு. எப்படி உணர்வு? அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து பார்வை பாருங்க. ஒரு உணர்வு வந்துச்சு, நாங்கள் நல்லா ஆயிக்கிறோம், எங்கள் எல்லாருக்கும் மாறு, நான் நல்லா ஆயிக்கிறேன், யார்கிட்ட கை நீட்ட தேவையில்லை, நான் நல்லா ஆயிக்கிறேன், நான் ரெஸ்பெக்ட் ஆயிக்கிறேன், நான் பணக்காரன் ஆயிக்கிறேன், நான் சல்லிக்காரன் ஆயிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்துச்சு சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னக்கும் துன்சரூன் வ துர்ஸகூன் பிதுஅஃபாயிக்கும். இதுக்கு ஜகாத் கொடுக்குறாங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 23 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போறதுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர் தேட மாட்டோம், 5 பேர் தேட மாட்டோம். அல்லாஹ் அவன் நாடுகின்ற சிலரை எடுத்து கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, நீங்க உதவி செய்யப்படுவதும், நல்லா விளங்கிக்கங்க, எங்கட பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை, எங்கட பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை, நீங்க உதவி செய்யப்படுவதும் வதுர்ஸகூன், கண்ணியமாக நீங்க வாழ்றது, சாப்பாடு மட்டுமல்ல, உணவு, உடை, உறையுள், பயணம், வீடு வாசல், சொத்து செல்வம், வாகனம், அடுக்குமாடி, சொகுசு, அந்த பேங்க் வைப்பு எல்லாத்தோட நீங்க வாழ்றதும் பிதுஅஃபாயிக்கும், சமூகத்தில் இருக்கிற பலவீனர்களை கொண்டேண்டாங்க. நீங்க 5000 பேருக்கு 1000 பேருக்கு 500 பேருக்கு கைவீசி சம்பளம் கொடுக்குற பாஸ், நீங்க பெரியாள், நீங்க ப்ராடோல வாரீங்க, பென்ஸ்ல வாரீங்க, நீங்க கோட்டும் சுட்டும் போட்டு வாரீங்க, ஒரு கோல் எடுத்து அப்படி விரல சுண்டினா அப்படி கட்ஸ் ஆயிக்கிறீங்க. மணிதான் நீ நினைச்சுக்கோ, இந்த இடத்துல நீ நிக்கிறதுக்கு பின்னால சுத்திர கதிரையில உட்கார்ந்து ஒரு சைனை போட்டு 5 லட்சம் நீ எடுக்கிறாய், 10 லட்சம் எடுக்கிறாய், இதுக்கு பின்னால
பலையினர்கள்ட்ட துஆ இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிச்சா செய்தி? எப்படி இதுக்கு பின்னால் சமூகத்துக்கு பலையினர்கள்ட்ட துஆ, பலையினர்களை கொண்டுதான் நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்ற அப்படின்னா, சமூகத்திற்கு பலையினர்களை கொண்டுதான் நான் வாழ்றேன், நீங்க வாழ்றீங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, யாரையும் ஏளன கண் கொண்டு பார்க்க கூடாது, யாரையும் இழிக்கண் கொண்டு நோக்க கூடாது, யாரையும் அற்பமாக கேவலமாக பார்க்க கூடாது. சிறு திரும்பும் ஒருவேளை பல் குத்துதோ, தத்துவத்தை மறக்காது. உங்களுக்கு 5 பிள்ளைக்கு நடுவனை பிடிக்கதே இல்லை, பார்க்குற நேரம் எல்லாமே ஏச்சும் பேச்சும். அவன் முன்னுக்கு வாரண்டாலே பிடிக்குது இல்லை, அவன் வாரண்டாலே வெறுப்பு. வைஃபு கிட்ட சொல்லு, என்னென்று தெரியல, எனக்கண்ட அப்துல்லா பிடிக்கதே இல்லை, எனக்கண்ட நடுவன் என்ன ஹதிஜா பிடிக்கதே இல்லை. இப்படி சொல்றீங்க. உண்மையில முன்னுக்கு வந்தாலும் பேசுறீங்க, பின்னி போனாலும் பேசுறீங்க, கண்டு கொள்றீங்களே இல்லை. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எப்படி தெரியுமா இயக்கம், யாரை நீங்க நடுவனாக இருந்து ஒதுக்கினோ அவனுக்கிட்ட தான் உங்களோட கடைசி மூச்சு, அவன்ட மடியில தான் உங்களோட கடைசி மூச்சு. அவன்ட கையால் ஒரு சொட்டு தண்ணி வாப்பாண்டு அன்பா பேசக்கூடிய அவனாத்தான் இருப்பான். ஏ தெரியுமா, சிறு துரும்பும் ஒருவேளை பல் குத்துதவும். குர்ஆன் சொல்ற போக்கு, சுன்னா சொல்ற போக்கு, கண்டு கொள்ளாதவர்களை அல்லாஹ் கண்டு கொண்டான், கண்டு கொள்ளாதவர்களை அல்லாஹ் தூதர் கண்டு கொண்டார், கணக்கெடுக்காத படாதவர்களை அல்லாஹ் தூதர் கணக்கெடுத்தார். அல்லாஹ் தூதர் எங்கிருப்பாரோ அங்கு பிலால் இருப்பார், அல்லாஹ் தூதர் எங்கிருப்பார் அங்கு பிலால் இருப்பார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்க்கணுமா, அல்லாஹ் தூதர் பார்க்க, அல்லாஹ் தூதரை கண்டால் அங்கு பிலால் இருப்பார். இவர் யாரு? உதடுகள் பரண்டவராம், பார்ப்பதற்கு அழகற்றவராம், நீக்ரோ அடிமையாம், கொத்த அடிமையாம், சமூக அங்கீகாரம் இல்லாதவராம். பிலால், உங்களோட செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்கிறேன். அல்லாஹ்ட பார்வை, உங்களோட செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்கிறேன். என்னப்பா காரணம்? அல்லாஹ்ன்றதே, உழு செஞ்சா உழுக்காக 2 ரக்கா தொழுதுடுவேன். உறவுகளை நினைச்சு பாருங்க, நாங்க நினைக்கிறது வேற, அல்லாஹ்ட பார்த்த பார்வை வேற. உறவுகளே, நாங்க இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வரல, மிக குறுகிய ஒரு கால வாழ்க்கைக்காக வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கோடி பேர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்களே, வாழ்ந்தவர்கள் கோடி 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 மறைந்து விட்டார்கள். இருக்கிற காலம் அடுத்தவனை கண்ணியப்படுத்தணும், அடுத்தவன் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் உயர்ந்து விட்டேன், உண்மை. தாழ்ந்தவனை தாழ்வா பார்க்காத. ஏ தெரியுமா, நாளையோ நாளைய மறுநாள் 5ஓ 10ஓ உன்னை தாழ்த்தி அவனை உயர்த்துறது அல்லாஹ்ட கையில் இருக்கு. தெரியல, உணர்வுகள் தூய்மையா இருக்கணும். இஸ்லாம் என்கின்ற சாந்தி மார்க்கம் வேற, அந்தஸ்து வேற. சுப்ஹானல்லாஹ், நீங்க உதவி செய்யப்படுவதும் பரக்கத்தாக நீங்க வாழ்வதும், உங்களோட வாழ்வாதாரம், வீடு வாசல் சொத்து செல்வம் புள்ள குட்டி அடுக்குமாடி சொகுசான வாகனம் பேங்க் வைப்புண்டு பரக்கத்தா வாழ்றீங்களே, என்ன காரணம் தெரியுமா? ஒரு நாள் உங்களோட பாப்பா யாரோ ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு சாப்பாட்டு பார்சல் உண்டு, அரிசி சீனி எல்லாம் போட்டு கொண்டு கொடுத்தாரு. அதை எடுத்தவங்க அன்றைக்கு சாகிற லெவல் ஒன்றுமே இல்லை. அதை எடுத்ததோட, யா அல்லாஹ், இந்த மனுஷனுக்கு பரக்கத்து செய், இந்த குடும்பத்துக்கு அருள் செய், பரம்பராவையாக கண்ணியமா வாழவை, யார்கிட்டையும் கையேந்தாத ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துடுன்னு கேட்ட துவா தான் இன்றைக்கு வரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இருக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உதவி செய்யப்படுவதும் உணவூட்டப்படுவதும் பரக்கத்தாக வாழ்வதும் சமூகத்தில் இருக்கிற ஏழைகளை கொண்டு நல்லா சொன்னாங்க, பலையினர்களை கொண்டு நல்லா சொன்னாங்க. சகோதரர்களே, சூரா, அதாவது சூரா பலத், எங்களோட பேசுகிற செய்தியை பாருங்க. சூரா பலத், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் ஃபக்கு ரகபா. அதாவது நாங்கள் எல்லாரும் நன்மைகள் நிறைய செய்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றால் ஒரு அடிமையை உரிமையை விடுதலை செய். அவு இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்கபா, பசின்னு கேட்டு வார நாள்ல சாப்பாடு கொடு, சும்மா கொடுக்காத, எனக்கு ஏலா தாங்கேல பசி, கேட்டு வார நாள்ல சாப்பாடு கொடு. எத்தீமன் தான் மக்ரபா, அதுவும் நெருக்கத்துக்குள்ள அனாதையிலிருந்து ஆரம்பி. அவ் மிஸ்கீன தான் மத்ரபா, மண்ணில் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேமெண்ட்ல படுக்கிற ஏழைகளை தேடிக்கொடு. இதை நீ செய், நிறைய நன்மை செஞ்சவன் நீ ஆகிடுவார், குர்ஆன் சொல்லுது. உறவுகளே, நாங்க சமூகத்தில் வாழ்றதும் உணவூட்டப்படுறதும் பரக்கத்தாக இருப்பதும் எதாவது தெரியுமா, பலகீனர்களை கொண்டு மறக்காதங்க. உங்களோட மகன் வலிமாவுக்கு ஹோல் புக் பண்ணிட்டீங்க, ஒரு தலைக்கு 5000 ரூபாய்க்கு மேலே, ஒரு தலைக்கு 250 சகம் செய்றீங்க. அங்கிட்டு தேடி பார்த்தா எல்லாம் பென்ஸும் பிராடோவும் அதுவும் இதுவும், பிரச்சனையே இல்லை. உங்களோட வசதிக்கு ஏதாவது கூப்பிடுங்க, சிக்கல் இல்லை, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் உங்களை தந்திக்கிற கூப்பிடுங்க. திட்டமிட்டு பக்கத்து விட்டு விட்டிக்கிறீங்க, திட்டமிட்டு பக்கத்து விட்டு விட்டிக்கிறீங்க. கோட்டும் சூட்டும் இல்லாதவனுக்கு செல்லல்ல, வாகனம் உள்ள பெரியவங்களை மட்டும் தேடி சொன்னீங்க.
இங்க குர்ஆன் சொல்லுது யத்தீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா. குடும்பத்துக்கிற யத்தீமில் இருந்து ஆரம்பி மண்ணில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய பேமெண்ட்டில் படிக்கிற, சொந்த ஊடுவாசி இல்லாம ஈக்கிற, மழை பெஞ்சா பொழிச்சினால காலை மூடிக்கொள்ற, துவானம் தட்டின அப்படியே போய் ஒரு சைடில் உட்கார்ந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்த மக்களை கொஞ்சம் தேடிப்போ, அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு கொடு. இப்போ உங்களோட மகண்ட வலிமாக்கு நீங்கள் மார்க்கத்தோட கொள்கையோடு இருக்கிற ஒருத்தர் 500 சகான் செஞ்சீங்க, 300 சகான் உங்களோட லெவலுக்குள்ள உங்களோட தெரிய செஞ்சீங்க, ஒரு 200 சகான் அங்களை தேடினீங்க, அதில் ஒரு 25 சகான் சொன்ன மாதிரி பரம மிஸ்கினை கொஞ்சம் தேடி கொண்டாந்தீங்க. எங்களுக்கெல்லாம் ஹோலுக்கு போகுமா, எங்களுக்கெல்லாம் ஹோலை கூப்பிடுவாங்களான்னு நினைக்கிற லெவலில் உள்ளவங்களை கொண்டாந்தீங்க. எந்த வேறுபாடும் காட்டல. உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு 2 குரூப்பை பார்க்கலாம். ஒரு குரூப் வருவாங்க, மூசா இங்கே வா, மூசாண்டா மாப்பிள்ளட வாப்பா இங்கே வா, என்னடா சாப்பாடு செஞ்சிருக்கிறா, ஏன்னு வட்லாப்பத்தை பாரு, இறைச்ச பாரு, இந்த கலியாவை செஞ்சிருந்தா, புளிக்கறி என்ன செஞ்சிருந்தா, கொஞ்சம் ஒழுங்கா செய்டா, லட்சங்கள் சில செய்டா அப்படின்னு ஒரு குரு பேசும். அங்கே கொஞ்சம் பேர் வருவாங்க, ஹாஜி அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யட்டும், உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாம் பறக்க செய்யட்டும், இன்றைக்கு இணைந்த உங்களோட மகனை நீண்ட காலம் பறக்கத்தா வாழ வைக்கட்டும், நீண்ட ஒரு காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்குமையா, அப்படி குரூப்பை தேடிக்கூட அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உறவுக்கு நாங்கள் வாழ்ற உலகம் இது. இந்த அல்லாஹ்வோட பார்வை வேற, அல்லாஹ்வோட பார்வை வேற. இதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உணவூட்டப்படுவதும் கண்ணியமாக வாழ்வதும் உதவி செய்யப்படுவதும் சமூகத்துக்கிட்ட பலகீனர்களை கொண்டு உணர்மை சொன்னாங்க. நீங்க பொஸ்ஸா கீழே இருக்கிறவங்களை இலிகன் கொண்டு பார்க்காதங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்க. நாங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. குறுகிய நேரம் அல்லாஹு தாலா உங்களை முன்னே புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட ஒரு தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமான சில செய்திகள் மட்டும் சொன்ன சகோதரர்களே, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடிமையை தரத்தை மனசில் எடுங்க. ரப்பு தந்தான் நான் வாழ்றேன், ஏழனை கண் கொண்டு பார்க்காதங்க. நீங்கள் உங்களோட வாகனத்தில் ஏறி போறதுக்காக அங்கே நடந்து வார புஷ்பெஸ்கில் வார எறும்பல்ல, அவனும் ஒரு மனுஷன் தான். அவள் ஒரு சலாம் உண்டு செல்லலாம், ஹோன் அடிங்க, ஒரு லைட்டை போட்டு காட்டுங்க. அவரோட உணர்வு என்ன, அதுவும் மனுஷன் மாதிரி தான். அவர்களே ஒரு ஹோன் அடிங்க, பெருமை இல்லை எனக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வாரேன். ஒரு அல்லாஹ் ஒன்று உயர்த்தினான், கர்வம் கொண்டான். நாளைக்கு தூக்கி வீசுறதுக்கு மணித்தியாலங்க தேவையில்லை, செகண்ட் போதும் என்றதை ஆழமா மனதில் பதிய வைங்க. வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களையும் இறுதி மூச்சு வரைக்கும் அல் குர்ஆனை சுன்னாவின் வாழ்க்கையிலே அணிகலனாக கொண்டு யாரையும் இலிகன் கொண்டு நோக்காமல் சிறு திரும்பும் ஒரு வேளை பல்குத்து உதவும் என்ற அந்த தத்துவத்தை ஆழ்மனதிலே பதிய வைத்து இஹ்லாஸோடு வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்தவர்களாக எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, வசதி வாய்ப்புள்ள உறவுகளே, செல்வந்தர்களே, ஏழைகளே, பலதரப்பட்டவர்களாக இந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். சமூகத்தில் யாரையும் நாம் கேவலமாக நோக்கவே கூடாது. எங்கட பார்வையில் கண்ணியமானவன் அல்லாஹ்வோட பார்வையில் கேடுகட்டவனாக இருக்கலாம். எங்கட பார்வையில கேடுகட்டவன் அல்லாஹ்வோட பார்வை உயர்ந்தவனாக இருக்கலாம். யாரை கொண்டு யாருக்கு தீர்மானிக்கலாம். ஜுப்பாவை போட்டு தலப்பாவை கட்டினதுக்காக சொர்க்கவாய் தக்குவாதாரியும் அல்ல, பிஜாமா சாரத்தொடுத்து டிஷர்ட்டை போட்டதுக்காக இழிவானவனும் அல்ல, நரகவாதியும் அல்ல. ஜம்பரை போட்டு கொண்டு முழங்காலை கீழுக்கு போட்டு டிஷர்ட்டை போட்டு தொழுறாண்டதுக்காக கேடுகட்டவனும் அல்ல. யாரையும் யாராலையும் தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ரப்ப அஷ்அத் وأغبر مدفوع بالأبواب لو أقسم على الله لأبره لا حول ولا قوة إلا بالله. எத்தனையோ பரட்டை தலையர்கள் என்ன வச்சு வாரத்துக்கு வக்கில்லை, என்ன வச்சு வாரத்துக்கு வழி இல்லை. அக்பர் புழுதி படைந்த தோற்றத்துடையவர்கள். நல்லா கேளுங்க ஹதீஸ. நாங்க பார்க்கிற பார்வை அல்லாஹ் பார்க்கிற பார்வை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மத்ஃபூம் பில் அப்வாப். வாசல கதவு பெல் படுது, கதவு தட்டப்படுது. திறந்து பார்த்தால் ஐயோ போங்கப்பா சும்மா கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படி சொல்லக்கூடிய தோற்றத்துடையவர்கள். திருப்பி கேளுங்க, எத்தனையோ பரட்டை தலையர்கள், புழுதி படிந்த தோற்றத்துடையவர்கள், கதவு தட்டினால் திறந்து பார்த்து போங்கோ என்று சொல்லக்கூடிய அமைப்புடையவர்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா. யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு அருள் செய் ரஹ்மானே, 5 குமர பிள்ளைகளா நல்ல மாப்பிள்ளமார குரலை சேரு யா அல்லாஹ், நாட்டில் பஞ்ச மழையில் ரஹ்மானே இறக்கு என்று கையை தூக்கினால் அல்லாஹ் அபர்ரா, அல்லாஹ் நிறைவேற்றியே கொடுப்பான். யாரை யார் மதிக்கிற? யாருக்கு தெரியுமா அவங்க யாருன்னு யாருக்கு தெரியும்? தொப்பியை போட்டு ஜுப்பா போட்டு மிஸ்காக கையில் எடுத்துறதுக்காக எங்களுக்கு சொல்லவும் மேலா, ஆக பரம மிஸ்கீனா இருக்கிறதுக்காக எங்களுக்கு அவனை இழிவான சொல்லவும் மேலா.
முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு செய்தியை பதிவு செய்வார். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ்களுக்கு சஹீஹான சனத் அறிவிப்பாளர் வரிசை வர மாதிரி வரலாறுகளுக்கும் வரும். ஒரு தங்கத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ் ஹதீஸ் கலையில் மிக முக்கியமான ஒரு ஷேக், தாபிங்க வரிசை வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞர். எழுதுகிறாரு, என்னென்றால் மதீனால கடுமையான பஞ்சம், பூமி வெடிச்சு 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 மிருகங்கள்லாம் செத்து மடியுது, குடிக்க தண்ணி இல்லை, மழை தேடி தொழுதாங்க, மழை மரங்கள்ல. ஒரு நாள் இரவு நான் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறேன். ஒரு மனிதர் வந்தார், துண்டை சால்வையை அப்படி மூடி 2 ஷோல்டரை மூடினார், 2 ரக்காத் சுருக்கமாக தொழுதார். அப்படி எழுதுறாங்க, 2 ரக்காத் சுருக்கமாக தொழுதார், கையை தூக்கினார். ரப்பே மலையை இறக்கு, மலையை இறக்கு, மிருகங்கள் செத்து மடிது, மலையை இறக்கு. நான் ஓரமாக தூணுக்கு பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன் மனசுக்குள்ள, ஏடா இந்த வேலை செய்றீங்க, இஹ்லாஸை பாதுகாத்துக்கு வீட்டில் தொழுங்கடா, இங்கே வந்தால் கத்தோம், நீங்கள் துவா கேட்கணும், உங்களோட வீட்டை பயன்படுத்துங்கன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ். தூக்கின கை விடல்ல, மேகம் திரண்டுச்சு, மின் வெட்டிச்சு, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சத்தியம் அந்த மனிதன் பிரார்த்தனையால் தான் நடந்துச்சு. மழை பாரு, நான் பின்னால் அவர் போக, நான் பின்னால் போய் அவர் இருக்கிற இடத்த பார்த்தேன். அடுத்த நாள் நண்பகல் நேரம் நான் அவரை தேடி போனேன். சில செருப்புக்களை வைத்து தைத்து கொண்டிருந்தார். சில செருப்புக்களை வைத்து முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு சிறந்த ஹதீஸ் கலை அறிஞர் சொல்றதை பாருங்க. அந்த மனிதர் சில செருப்புக்களை வைத்து தைத்து கொண்டிருந்தார். ஒரு செருப்பு தைக்கிறவன் கையை தூக்கி துவா கேட்டான், ரப்புல் ஆலமீன் மழையை இறக்கினான். நான் என் கண்ணால் கண்ட காட்சியின் இமாம் முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ் எழுதுறார். உறவுகளை தெரியுமா, நாங்க பார்க்கிற பார்வை வேற, அல்லாஹ் யாரை இந்த லெவலில் வச்சுக்கிறேன் எனக்கு தெரியா. ஜுலைபீபின் ஒருத்தர் இருந்தார். ஜுலைபீபின் ஒருத்தர் இருந்தார், பார்க்க அழகற்றவர், சமூக அங்கீகாரம் இல்லாதவர். அவர் இந்த ஜுலைபீப் ரசூல்லாவோட சமூகத்தில் இருந்தவர், திண்ணை தோழர்கள் ஒருத்தர். ரசூல்லா கேட்ட, ஜுலைபீப் என்ன கல்யாணம் முடிக்கலையா? எனக்கெல்லாம் யார் அரசுல பொண்ணு தாரணும்? அப்படி சொல்ல வேணும், போன் வீட்டில் போய்த்து கேளு. போய்த்து கதவை தட்டினார். உமா அப்பா வெளியில் வந்தாங்க, உங்களோட மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறேன்னாங்க. கொஞ்சம் அப்படி வாக்குவாதம் போயிடுச்சு. அந்த பெண் சொன்னால், வாப்பா அல்லாஹ்வோட தூதரா நிச்சயிக்கிறேன், நான் முடிச்சு கொள்றேனே வாப்பாண்டார். சுப்ஹானல்லாஹ், திருமணம் நிச்சயிக்கப்பட்டாச்சு. ஜுலைபீபுக்கு ரசூல்லா ஓடி வந்தா. ஜுலைபீப் வாரா, ரசூல்லா என்ன செய்யுது, என்ன சந்தோஷமாய்க்கிறா? ஓம் யா ரசூல்லா, சம்மரிச்சுட்டா போல. ஓ சம்மரிச்சாச்சு. சரி, மகருக்கு என்ன செய்ய போறா? ஒன்றும் இல்லையா ரசூல்லா. ஒரு துண்டை போட்டாங்க, போடுங்க. சஹாபாக்க தங்கமாக, வெள்ளியாக, ஈச்சம்பளமாக எல்லாம் போட்டாங்க. எல்லாரும் சுற்றி கொடுத்தாங்க, இந்தா எல்லாம் எடுத்துக்கோ. இவர் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்த்து கடை தெருவில் போய்த்து சந்தையில் பொழையில போய்த்து பண்டமாட்டு செய்கிறார். இதை கொடுத்து அது அதை கொடுத்து இது வாங்கி கொண்டிருக்கிறார். யுத்தத்துக்கு வாங்க, யுத்தத்துக்கு வாங்க, யுத்தத்துக்கு வாங்க நிறைய கோல் விடுக்கப்பட்டுச்சு. எல்லாத்தையும் ரிட்டன் கொடுத்தார். ஒரு குதிரையை எடுத்தார், கடிவாளத்தை பிடித்து எடுத்து கொண்டு வந்தார். அந்த வீட்டுக்கு முன்னால் நின்றார். நின்று சொன்னார், பெண்ணே, அல்லாஹ்வுடைய தூதரும் தந்தை என்னை நிச்சயித்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருந்தால் சந்திப்போம், இல்லை என்றால் சில வார்த்தைகள் சொல்லிட்டு போனார். போர்க்களத்துக்கு போய் ஷஹீதானார். இவர் யார் தெரியுமா? ஈச்சம்பழம் கிடைச்சா திண்டுக்குள்ளுவாரு, பால் கிடைச்சா குடிச்சுக்குள்ளுவாரு, சமூக அங்கீகாரம் ஒன்றுமே இல்லை, திண்ணை தோழராக இருந்தவர். யுத்த காலத்து பேர் ஷஹீதாயிட்டார். ரசூலுல்லாஹ்வோட பார்வையை பாருங்க. ரசூலுல்லாஹ் உஹதுக்கு வெளியில இருந்து கேட்கிறாங்க, என்ன எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சு. நல்லா பாருங்க, எல்லாம் எடுத்தாச்சு. யாரும் உள்ளுக்கு மிச்சம் இல்லையா? ஓ ஷஹீதான், எல்லாரும் கலெக்ட் பண்ணியாச்சு. இல்லையே, வலாக்கின் அஃப்கிர் ஜுலைபீபா, இருந்தால் நான் என் ஜுலைபீபை காணலையே, என் ஜுலைபீப் விழுந்துட்டேனே என்று சொன்னார். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சொல்றாரு, அல்லாஹ் ஜுலைபீப் ஒருத்தர் இருந்தேன் நாங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க கணக்கே எடுக்கல, அல்லாஹ்வோட தூதர் கணக்கெடுத்தார். இப்ப அல்லாஹ்வோட தூதர் உள்ளுக்கு போனார், ஜனாசாக்களுக்குள்ள பார்த்தார். 7 பேரை கொண்டு விட்டு பிறகு கொல்லப்பட்டார் என்று சொல்லி அல்லாஹ் அடுத்து அந்த ஜுலைபீபோட மையத்தை எடுத்து, ஜனாசாவை எடுத்து நெஞ்சோடு அணைச்சு, அந்த மின்னி வானமி, நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன் என்று சொல்லி ரசூலோட கையாலே கபருக்குள் கொண்டு போய் வைத்தார் என்ற செய்தி எதை சொல்லு தெரியுமா? சமூகத்தில் யாரையும் இழிகண் கொண்டு நோக்கக்கூடாது, யாரையும் அற்பமாக பார்க்கக்கூடாது, யாரையும் நாங்கள் கருணை கண்ணோடு நோக்க வேண்டும், பண்பாடோடு நோக்க வேண்டும், அஹ்லாக்கோடு நோக்க வேண்டும் என்றதை ஆழமா மனசில் பதிவுங்க. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் இதே விஷயத்தை தொடர்ந்து நாங்கள் பேசலாம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேசியன்னையும் கேட்ட உங்களையும் சமூகத்தில் வாழுகின்ற நானும் ஒரு அங்கம், எல்லோரும் மனிதர்கள் என்ற ரீதியிலே நோக்குவோம். அல்லாஹ் பார்க்கின்ற பார்வை எப்படியோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பார்வை எப்படியோ அந்த பார்வையை நாங்கள் நோக்குவோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.